ஹலோ கைஸ், வெல்கம் டு அம்மாஸ் கைருசி. இன்னைக்கு நம்ம வாழை இலையை வச்சு டிஃப்ரெண்ட்டான அல்வா தான் செய்ய போகிறோம். உண்மையாகவே சாப்பிட சூப்பராக இருந்துச்சுங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல வாழை இலையை கட் பண்ணிக்கலாம். வாழை இலையிலையும் நம்மளுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த வாழை இலையில் இருக்க ஜூஸில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம பாடியில் இருக்க டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. மட்டும் இல்லாமல் நமக்கு டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ரெகுலராக இந்த வாழை இலை ஜூஸை எடுத்துகிட்டு குடிச்சிட்டு வரும்பொழுது நம்ம பாடியை ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இப்போ நல்லா சுருட்டி கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அரிஞ்சதும் ஒரு கிண்ணத்தில் மாற்றி தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணதும் ஒரு பவுலுக்கு மாற்றி ட்ரை பண்ணிக்கலாம். ட்ரை ஆனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். வடிகட்டி ஜூஸை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வாழை இலை ஜூஸில் இருக்க குளோரோஃபில் நம்ம ஸ்கின்க்கு நல்ல க்ளோ கொடுக்கும். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு கப்பு போட்டுக்கலாம். போட்டதும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்ச ஜூஸை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே 2 கப் தண்ணியும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ கடாயில் நெய் ஊற்றி முந்திரி, பாதாம், திராட்சை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்ச வாழை இலை ஜூஸை கடாயில் போட்டு நல்லா கிண்ட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கிண்டிகிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் இந்த கன்சிஸ்டன்சி வரும். இப்போ சக்கரை 1½ கப் போட்டுக்கலாம். போட்டதும் அதையும் சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். ஏலக்காய் 6லேருந்து 7 தூள் பண்ணி போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாழை இலையோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இப்போ வறுத்து வச்ச பாதாம், முந்திரி, திராட்சையை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதும் நல்லா திக்கானதும் இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான வாழை இலை அல்வா ரெடி.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன சமைக்கலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.